நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வாங்க அரசியல் பேசுவோம். இந்த வாரமும் நாங்கள் அரசியல் பேச இருக்கின்றோம். கடந்த வாரம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தவில்லை. நாட்டில் இடம்பெற்ற அசாதாரண சூழல் காரணமாக அந்த சூழலில் அரசியல் பேசுவது அவ்வளவு கண்ணியமாக இருக்காது என்ற காரணத்தினால் கடந்த வாரத்தில் நாங்கள் வாங்க அரசியல் பேசுவோம் நிகழ்ச்சியை தவிர்த்திருந்தோம். இந்த வாரம் நாங்கள் பேச இருக்கின்றோம். நாடு மிகப்பெரிய அனர்த்தத்தை சந்தித்திருக்கிறது. மக்கள் மிகப்பெரிய அளவில் துன்ப துயரங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தருணத்திலும் கூட இந்த அனர்த்தத்தை வைத்து அரசியல் செய்யும் துர்ப்பாக்கிய நிலைக்கும் சிலர் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. அதாவது தற்போது மக்கள் மிகுந்த அசாதாரண சூழலில் வாழ்ந்து வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. பல்வேறு நாடுகளும் உதவிகளை வழங்கியிருக்கின்றார்கள். தன்னார்வ தொண்டாளர்களும் கூட மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றார்கள். இருந்தாலும் கூட அந்த மக்கள் இன்னும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து எப்படியாவது அரசியல் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் செயற்பட்டு வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த அரசாங்கத்துக்கு அனுபவம் இல்லை, இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அவ்வளவு துரிதமாக இல்லை, இப்படி குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்களே தவிர இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவது, எப்படி இந்த மக்களை பாதுகாப்பது என்பது தொடர்பில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை செய்வதாக தெரியவில்லை. அதாவது குறைநிறைகள் இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் 100% நடவடிக்கைகளை அப்படியே செய்துவிட முடியாது. சில சந்தர்ப்பங்களில் அப்படி இப்படி இருக்கும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் கட்சி பேதங்களை மறந்து, இன மத மொழி வேறுபாடுகளை மறந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும். இதுதான் முக்கியமாக இருக்க வேண்டும். இதற்குள் அரசியல் செய்யக்கூடாது. ஆனால் அரசியல் செய்கின்றார்கள். இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மறுபுறத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த அனர்த்தம் இடம்பெற்ற உடனேயே இந்தியா நமக்கு உதவி செய்திருந்தது. இந்தியா மாத்திரமல்ல, இந்தியா, பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் உதவிகளை வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். குறிப்பாக வெளிநாடுகளில் பணிபுரியக்கூடிய இலங்கையர்கள் அந்த நாடுகளில் பணம் சேகரித்தும் கூட, பொருட்கள் சேகரித்தும் கூட நாட்டுக்கு அனுப்புகின்றார்கள். குறிப்பாக 700 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உதவிகளை அவ்வாறு அந்த மக்கள் எமக்காக வழங்கியிருக்கின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுதோ இந்த அனர்த்தம் ஒரு படிப்பினையை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதாவது ஒற்றுமை எவ்வளவு முக்கியம். இப்படியான ஒரு அனர்த்தம் இடம்பெறுகின்ற பொழுதுதான் இந்த மனிதாபிமானம் பற்றி சிந்திக்கப்படுகிறது. எனவே இந்த வாரம் இந்த அனர்த்தத்தோடு சம்பந்தப்பட்ட அரசியலை நாங்கள் பேசலாம் என்று இருக்கின்றோம். இன்றும் என்னோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட பத்திரிகையாளர் வி தனபாலசிங்கம். வணக்கம். வணக்கம். நாடு மிகப்பெரிய இன்னலை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டினுடைய இந்த நிலைமையை சீர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. இருந்தாலும் கூட அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். உண்மையில் இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதாவது 2004 டிசம்பர் சுனாமிக்கு பிறகு இலங்கை எதிர்நோக்கிய மிகவும் பாரிய இயற்கை நட்டம் டிட்வா புயலும் அதை அடுத்து வந்த வெள்ளப்பெருக்கம், மண் சரிவுகளும். சுனாமியை பொறுத்தவரை அது கரையோர பகுதியில் தான் தாக்கி, அதில் உயிரிழப்புகள் 40,000க்கு மேலே. ஆனால் இந்த டிட்வாவிலே அந்தளவுக்கு உயிரிழப்பு இல்லாவிட்டாலும் கூட பொருளாதார சேதமும் அது முழு நாடுகளையும், கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களை, நாட்டோட 25 மாவட்டங்களையும் அது பாதிச்சிருக்குது. பாதிக்காத பகுதி என்று இலங்கையில் எதுவுமே இல்லை. அந்த அளவில் இது, அதாவது நாங்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வர்றதுக்கான சர்வதேச சமூகத்தின் உதவியோடு எடுத்து வர முயற்சிகள் ஓரளவுக்கு பயனளித்து வருகின்ற ஒரு கட்டத்திலே இது வந்திருப்பது இந்த பொருளாதார மீட்சியை அப்படியே முற்றாக குழப்பி விட்டது. அதுதான் பாரதூரமான விடயம். அதிலிருந்து மீள்வது என்பது ஒரு இலங்கையை பொறுத்தவரை மிகவும் பெரிய கஷ்டமாக இருக்கும். என்னதான் சர்வதேச சமூகம் உதவி செய்தாலும், சர்வதேச நாணய நிதியம் போன்றவை இலங்கை அரசாங்கத்துக்கு தாங்கள் வளமையாக செய்து வருகின்ற கடனுதவி திட்டத்தை விடவும் மேலதிகமாக உதவிகளை செய்வதற்கு குறித்து ஆராய்வதாக எல்லாம் உறுதியளித்திருக்கிறார்கள். உலக வங்கியெல்லாம் கூடுதலான உதவிகளை தருவதாகவும் அயல் நாடுகள், தெற்காசிய நாடுகள், ஆசிய நாடுகள், முழு நாடுகளுமே, முக்கியமான நாடுகள் ஐரோப்பா, அமெரிக்கா எல்லாரும் உதவி செய்வதற்கு முன்வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுபடுவது என்பது மிகவும் கஷ்டம். நாங்கள் முன்னர் எதிர்நோக்கியதை விடவும் பாரதூரமான பொருளாதார நெருக்கடியை அடுத்த வருடத்தில் எதிர்நோக்க போன்றோமோ தெரியவில்லை. நாங்கள் இதில் பார்க்க வேண்டும் என்றால், இந்த ஆங்கிலத்திலே ஒரு பழமொழியில் ஒரு கூட்டு இருக்கிறது,
இட் இஸ் ஈஸி டு பி வைஸ் ஆஃப்டர் த இன்சிடென்ட். அதாவது சம்பவம் நடந்த பிறகு எல்லாரும் புத்திசாலித்தனமாக கதைப்பாங்க. சம்பவம் நடக்கும்போது ஒன்றும் சொல்கிறது இல்லை. சம்பவம் நடந்த பிறகு இது அப்படி செய்திருக்கலாம், இது அப்படி செய்திருக்கலாம். இயற்கை அனர்த்தத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அமெரிக்காவிலும் புயல் வருது, அடிக்கடி வருது. தற்போதும் கூட பனிப்புயல் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி. இது இயற்கை அனர்த்தத்தை, ஆனால் முன்கூட்டியே எடுக்கக்கூடிய அது எச்சரிக்கை விடுக்கும் பொழுது முன்கூட்டியே எச்சரிக்கைகளை அறிந்து வானிலை அவதான நிலையங்கள் தரக்கூடிய தகவலின் அடிப்படையில் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்தால் பாதிப்புகளை குறைக்கலாம், மக்கள் உயிரிழப்புகளை குறைக்கலாம். அதுதான் உண்மை, யதார்த்தம். ஆனால் எங்களுடைய அரசியல், இலங்கை அரசியல் எல்லா நாடுகளிலுமே கட்சி அரசியல் இருக்கத்தான் செய்கிறது. கட்சிகளுக்கிடையே பேதம் குரோதம் எல்லாம் அரசியல்வாதிகளிடையே. ஆனால் இலங்கையில் இருக்கிற இந்த கட்சி அரசியல் ஒரு என்னமோ தெரியவில்லை, அது இனவாத ரீதியாக ஒரு புறம், மற்றது ஒரு வக்கிரத்தனமான ஒரு போட்டி அரசியல். இப்போ இந்த புயல் கரையை கடந்து பெரிய வெள்ளமெல்லாம் ஏற்பட்டு கொண்டும் மஞ்சள் ஏற்பட்டு கொண்டும் பொழுது சஜித் பிரேமதாசா கேட்கிறார், உங்களிடம் அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறார், உங்களால் முடியாவிட்டால் எங்களிடம் தாருங்கள் என்று. என்னென்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்னென்று தர முடியும்? இந்த அரசாங்கத்தை அது 159 பேரோட பாராளுமன்றத்தில் இருக்குது, ஜனாதிபதியோடு இருக்கிறார், ஒருவரிடம்தான் கடந்திருக்கிறது. கோதாபய ராஜபக்ஷ மாதிரி ஒன்றும் அவர்கள் பொருளாதார சீரழிவோ ஊழலை செய்து தவறான ஆட்சி முறை செய்து அவர்கள் ஒன்றும் நாட்டை சீரழிக்க இல்லை இதுவரையில். அப்போ இந்த கட்டத்தில் என்னென்று ஒரு ரணில் விக்ரமசிங்கே அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக வந்த மாதிரியான வாய்ப்புக்கு இது ஒரு சாதகம், அதுக்கான சூழ்நிலையாக இல்லை. அதனால் அவர் தாருங்கள் என்று கேட்கிறார். பிறகு ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரை நேற்று முன்தினம் விட்டு அறிக்கை ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி அவர் சொல்கிறார், அந்த மக்களுக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமையை அரசியலமைப்பு உத்தரவாதம் செய்திருக்கு. அந்த அரசியலமைப்பை இந்த அரசாங்கம், ஜனாதிபதி, அமைச்சரவை, பிரதமர், அமைச்சரவை எல்லாம் மீறிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அவர் சொல்கிறார். அதுக்கு அவர் உதாரணமாக சொல்கிறார், அந்த ஈஸ்டர் சண்டே குண்டு தாக்குதல் தொடர்பில் அதில் எச்சரிக்கைகள் அதில் அறிந்திருந்த போதிலும் கூட, இன்டெலிஜென்ட் தகவல்கள் எல்லாம் கிடைச்சிருந்த போதிலும் கூட மைத்ரிபால சிறிசேன நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவருக்கு எதிராகவும் அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராகவும் உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கில் அந்த நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி, அதுதான் அந்த மக்களின் உயிர் வாழ்வதற்கான உரிமையை உத்தரவாதப்படுத்துகிற அரசியலமைப்பை மீறுவது, அவர்களை பாதுகாப்பு உயிர் வாழ்வதை உத்தரவாதப்படுத்தவில்லை என்ற அந்த வழக்கில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை மேற்கோள் காட்டி அறிக்கை விடுது. இதுக்கான நேரம் இல்லை. மக்களினுடைய மக்களினுடைய உயிர் வாழ்வுக்கான உரிமையை பாதுகாக்காத பொறுப்பை எடுத்து பொதுவாக பார்த்தால் எல்லா அரசாங்கத்து காலத்திலும் மக்கள் இறந்திருக்கிறார்கள். எல்லா அரசாங்க காலத்திலும் வெள்ளம் வந்திருக்கிறது. எல்லா அரசாங்கத்திலும் புயல்லாம் அடிக்கடி வராவிட்டாலும் வெள்ளம் வந்திருக்கிறது, மனுஷர்கள் வந்திருக்கிறது. அப்போ இந்த இலங்கையிலே இந்த ரணில் விக்ரமசிங்கே சொன்ன அரசியலை அந்த அந்த கருத்தை பார்த்தால், அந்த அரசியலமைப்பு மீறினதுக்காக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்றால் முழு அரசாங்கங்களுக்கு மேலும் எடுக்கலாம். இதெல்லாம் சும்மா இது அவரை போல ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி இந்த நேரத்தில் இப்படிலாம் கேட்கல சரியல்ல. அதோடு இப்போ நம்ம நாமல் ராஜபக்ஷவை பொறுத்தவரை அவர் தான் இப்போ அந்த கட்சிக்கு தலைவர். மைந்த இருந்தாலும் கூட இவர் தான் இப்போ தலைவராக செயற்படுறார், களத்தில் நிற்கிறது அவர் தான். அவர் சொல்கிறார், பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்து இந்த உரிய நேரத்தில் இந்த பாதிப்புகளை தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்குதானே, அது சம்பந்தம் 6000 ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு போடும். இதெல்லாம் வளமையான அரசியல். எத்தனை பாராளுமன்ற குழு இயற்கை அனர்த்தத்துக்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமித்து என்ன செய்கிறது? அப்போ இது ஒரு வளமையான தங்களுடைய இந்த கட்சி அரசியல் கதைக்கொண்டு கதைக்கிறது. ஒத்துழைப்பு என்று சொல்லுவார்கள், ஆனால் உண்மையிலேயே அவர்கள் மானசீகமாக ஒத்துழைக்கவில்லை. இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு எல்போட் அரசாங்கம் என்றதான் ரணில் விக்ரமசிங்கனுடைய வளமையான கதை. அதனால் இவர்களுக்கு அனுபவம் இல்லை, இவர்கள் எல்லாரும் ஒரு தடுமாறுவார்கள். அதனால் இந்த வெள்ளத்தோடையே அரசாங்கமும் போய்விடும் என்ற மாதிரி ஒரு நப்பாசையை வளர்க்குறாங்க. இந்த அரசாங்கத்தை வெள்ளத்தில் தூக்கி எறிகிறதுக்கு நேரம் அல்ல. இந்த அரசாங்கம் வெள்ளத்தால், மண் சரிவால், புயலால் பாதிக்கப்பட்ட நாடு பூரா பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் நேற்று விசாரிக்கப்பட்டு 22 லட்சம் பேர், எத்தனையோ 5 லட்சம் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் தற்காலிக இடங்களில் தான் இருக்கிறார்கள், பதிவிடங்கள் தான். அப்போ இது ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனை. நோய்கள் வரப்போகுது, வெள்ளம் படியும் பொழுது நோய் வரும். பிறகு இப்போவும் அந்த வடகிழக்கு பருவப்பேச்சுக்கு மழையினாலே தொடர்ந்தும் 14ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்கின்ற அச்சுறுத்தல் எல்லாம் இருக்குது.
அப்போ அதுக்குள்ளே நாங்கள் இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கத்தோடு ஒத்துழைக்கிறது தான் உண்மையான ஒரு அரசியல் தலைவருக்குரிய பண்பு. ஆனால் அவர்கள் அந்த மாதிரி செய்வதில்லை. அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லைன்றது உண்மைதான். அதுக்கு காரணம் உண்மையிலே ஜனாதிபதி சொல்கிறார், நாங்கள் அதுக்கான தயாரிப்பு நிலையில் இருக்கவில்லை என்றதை அவர் ஒத்துக்கொள்கிறார். அதுக்கு காரணம் உண்மையிலேயே இந்த அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் அதுக்கு முதல் வானிலை அவதான நிலையம். வானிலை அவதானத்தின் பணிப்பாளர் அத்துல கருணாநாயக்கோ அது பேர். அவர் 12ஆம் தேதி இந்த புயல் தாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 14 நாளைக்கு முதல் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே, அதுவும் குறிப்பாக காலநிலை பாதிப்புகள் சம்பந்தமாக ஆராயப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலேயே அவர் சொல்கிறார், ஒரு விரைவில் ஒரு பெரிய புயல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவரோட அந்த கலந்து கொண்டதில் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர், அவர் ஒரு ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் இது ஒரு பேர். அவரும் அந்த கட்டட நிர்மாண ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ஒரு நிபுணரும் அதே நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். இந்த 3 பேரும் தான் இதை முன்னெச்சரிக்கை தடுக்கணும் என்று அரசாங்கத்துக்கு உடனடியாக சொல்லியிருக்கணும். டிவி நிகழ்ச்சியில் கதைச்சதை ஏன் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்துக்கு அந்த 12ஆம் தேதி அறிவிக்கல. 12ஆம் தேதி இது நடக்குது. இது நடந்து 26ஆம் தேதி தான் புயல் இறங்குது. அப்போ 14 நாள் இடை. ஏன் இவர்கள் அதை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்துக்கு அறிவிக்கவில்லை? டிவியில் நிகழ்ச்சி நடந்த அண்டே அவர்கள் அதை செய்திருக்கணும். அதை டிவிக்கு வர முந்தியே அதை அவர் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கணும். டிவி நேர்காணலுக்கு வர முந்தி அவர் செய்யலை. இது அரசாங்கத்துக்கு அந்த அரசாங்க நிறுவனங்கள், இந்த நாங்கள் சொன்ன இந்த நிறுவனம் அவையினுடைய தவறு. அரசாங்கத்தை பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை குறை சொல்கிறதுக்கு முதல் அதற்குரிய பொறுப்பானவர்கள் அந்த தங்களுடைய கடமையை செய்தார்களா என்று பார்க்கணும். இது உண்மையிலேயே அந்த தரப்பு விட்ட பிள்ளை அரசாங்கத்தை. இது நான் அரசாங்கத்துக்கு ஒன்றும் பாதுகாக்கிறதுக்கு கதைக்கு இல்லை, உண்மையிலேயே தான் செய்யணும். ஆனால் ஜனாதிபதி சொல்லியிருக்கார், நாங்கள் ஒரு ப்ரிப்பேர்ட்னஸில் இருக்கே இல்லை, நாங்கள் அது தவறு என்று சொல்கிறார். ஆனால் இது நடந்து முடிஞ்ச காரியம். இனிமேல் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது பிறகு அடுத்த கட்டங்களில் ஏதாவது அதை பற்றி அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், தவறு விட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது, அதுகள் செய்யலாம். ஆனால் உண்மையிலே இன்னொன்று நாங்கள் இதில் அவதானிக்கணும். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றது பழைய அரசோர் இயந்திரத்தை அதிகாரிகள், உயர்மட்ட அதிகாரிகள், பெரிய செயலாளர்கள் அவெல்லாம் பழைய அரசாங்கங்களால் நியமிக்கப்பட்டு அவர்களுக்குள்ள வேலை செய்து ஊழல்தனமான ஒரு கலாச்சாரத்துக்கு கூட வந்த அதிகாரிகள் கணிசமானவர்கள் இப்போ இருக்கிறார்கள். அவர்கள் இந்த அரசாங்கம் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க இல்லைன்றது அரசாங்கத்தின் தலைவர்கள் ஜனாதிபதி விமல் ரட்நாயக்கா, ஹந்துன் ரெட்டி எல்லாரும் சொல்லியிருக்கார்கள். அடுத்த சுனாமி இந்த அதிகாரிகளுக்கு எதிராக தான் வரும் என்று கூட ஒரு கட்டத்தில் விமல் ரட்நாயக்கோ சுனாமி அந்த இவர் சொன்னார். அப்போ அந்த மாதிரி இவங்கள் அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அதிகார வர்க்கம் இவங்களுக்கு ஒத்துழைக்கல் என்றதும் ஒன்று இருக்குது. அதுவும் இதுக்கு ஒரு காரணமா என்ற பற்றி நாங்கள் இப்படி ஆராயும் பொழுது யோசிக்கலாம். நிச்சயமாக. அதாவது அரசு அதிகாரிகளுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியம். காரணம், அவர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள், அவர்களுக்கு தான் தெரியும் அந்தந்த துறையில் என்ன நடக்கின்றது, அதை எப்படி தடுக்கலாம் போன்ற விடயங்கள் தெரியும். எனவே அவர்கள் தான் அரசாங்கத்துக்கு அறிவிக்க வேண்டும். எனவே அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கின்றது. அந்த டிவி நிகழ்ச்சியில் 12ஆம் தேதி சொல்கிறார், நவம்பர் 12. இது 26 சேருது. அப்போ 14 நாட்கள் ஏன் அரசாங்கத்தை அவர்கள் உற்சாகப்படுத்த இல்லை? உத்தியோகபூர்வமாக அதை சொல்லியிருக்கணும். அது பிறகு ஒரு கட்டத்தில் சொன்ன பொழுது அது காலம் கடந்து விட்டது. அதுக்கிடையில் எதையும் செய்ய முடியலை. அப்போ இதெல்லாம் அதிகார வர்க்கத்திலும் பிரச்சனைகள் இருக்குது. அதோட எதிர்கட்சி சொல்லுது 12ஆம் தேதி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்களே அரசாங்கத்தை உற்சாகப்படுத்தல. எதிர்கட்சிகள் அழிவு நடக்கட்டும், அவர்களை குற்றம் சாட்டுவதற்கு காவல் இருந்த மாதிரி. நிச்சயமாக இப்படி ஒரு அழிவு அதோட அந்த காலகட்டத்தில் வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்துக்காக ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றம் கூடிக்கொண்டிருந்தது. அதிலெல்லாம் எத்தனை விஷயங்கள்லாம் பேசினார்கள். அது இதை ஏன் சொல்லவில்லை? சைத்தை பார்த்தாங்க கேட்குறோம், என்னதான் சொல்லலை. எதிர்கட்சிகள் ஒரு கேட்கவில்லை. அப்போ இதெல்லாம் அரசாங்கத்துக்கு இருக்கிற பொறுப்பு மாதிரி தான் மக்களை பாதுகாக்கிறதுல எதிர்கட்சிக்கும் இருக்குத்தானே. அரசாங்கத்தை உஷார்படுத்தி இருக்கலாம், பாராளுமன்றத்தை சொல்லியிருக்கலாம். இப்படியெல்லாம் சொல்கிறார், டிவி நிகழ்ச்சியை மேற்கோள் காட்டியாக சொல்லியிருக்கலாம். இப்படி எச்சரிக்கை சொல்லியிருக்கார்கள், நீங்கள் உடனே நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அது வரைக்கும் செய்யலை. ஏதோ அழியட்டும், இவர்களுக்கு எதிராக குற்றஞ்சாட்டுற காவல் இருந்த மாதிரி தான் இவங்க நடக்கிறார்கள். அதோட ஒரு அழிவுக்கு பிறகும் கூட
அவர்கள் அரசியல் தான் செய்கிறார்கள். குற்றஞ்சாட்டுவதும் புலப்படுத்துவதும். இப்போ அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு கணிசமான உதவியை இந்த வீடு இழந்தவர்களுக்கு என்று அறிவித்திருக்கிறார்கள். அதோட ஹக்கீம் அவர்கள் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்றத்தில் கதைக்கும் பொழுது பேசும் பொழுது முன்னாள் ஜனாதிபதிகளோட அழைத்து அவர்களிடம் ஆலோசனை எல்லாத்தையும் பேரும் சொன்னார். நிறைய வரிசையாக பேரும் சொல்லி அவர்களை அழைத்து ஆலோசனை கேட்டு சர்வதேச உதவிகள் கேட்கறதுக்கு அவங்க தான் வேணும். அனுபவம் உள்ளவங்க அவங்களை கேட்டால் தான் காசு வரும். இந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக இருக்கிற வழக்குகள் எல்லாத்தையும் பிறகு பார்க்கலாம். இப்போ நாங்கள் அவங்கள கேட்டு உதவி செய்ய வேண்டும் நான் கேட்குறேன். இதில் எந்த ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியாக இப்போ இருக்கிறவரில் எந்த ஜனாதிபதி இயற்கை நத்தத்திலேருந்து மக்களை முன்கூட்டியே காப்பாற்றின வரலாற்றை கொண்டது? ரணில் விக்ரம காலத்தில் 2003 கடைசியாக வந்தது பெரிய வெள்ளம். முன்கூட்டியே காப்பாற்றினார? மைத்திரிபால சிறிசேன ஈஸ்டர் சண்டே இந்தியா கூட புலனாய்வு தகவலை சொன்னது இன்று நடக்கப் போகுதுன்னு. காலம் அன்று தான் காலமே 2019 ஏப்ரல் 21 காலமே அறிவிக்கப்பட்டது. அவர் சிங்கப்பூர்லேயே எங்கே படுத்திருந்தார். அவர் இவர்களெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்க என்ன இருக்கு? அதோட அடுத்த ஜனாதிபதி இன்னொருத்தர் தவறான ஆட்சி முறை ஊழலாலும் மக்கள் கிளந்தெழுந்து நாட்டை விட்டு தப்பி ஓடினவர். மற்றவர் இன்னொரு ஜனாதிபதி அவர் சுனாமி அடித்த கையோட வெளிநாடுகள் இருந்த உதவியை ஒரு ப்ரைவேட் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுவர். இவையில் கூப்பிட்டு ஆலோசனை கேட்க என்ன இருக்குது? ஹக்கீமே தண்ணீர் பொருந்தாத்தன்மைக்கு பாராளுமன்றத்தில் உள்ளாக்கினாரான்னு தெரியல. இப்படி ஒரு அரசாங்கத்துக்கு அட்வைஸை சொல்லலாம், ஆனால் இப்படி ஒரு மோசமான அட்வைஸை அவர் ஏன் சொன்னாருன்னு தெரியவில்லை. நிச்சயமா இந்த அரசாங்கத்துக்கு அனுபவம் இல்லை, இப்படியான அனுபவமான முன்னாள் ஜனாதிபதிகளுடன் ஆலோசனை பெற வேண்டும் இப்படியெல்லாம் கூறினாலும் கூட வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள் பெருமளவில் நிதியை சேகரித்து இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக 700 மில்லியன் ரூபாய் உதவித்தொகைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் பல்வேறு நாடுகள் தாமாக முன்வந்து இந்த தருணத்திலே உதவி இருக்கின்றது. எனவே இவர்கள் ஆலோசனை வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் இவ்வாறான இக்கட்டான நிலையில் பல்வேறு நாடுகள் உதவி செய்திருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவை நாங்கள் மறந்துவிட முடியாது. உடனடியாக முதலாக ஓடி வந்து உதவி செய்த நாடாக இந்தியா இருக்கிறது. வெறுமனே உலருணு பொதிகளை மாத்திரம் வழங்குவதோடு நின்று விடாமல் தற்காலிக பாலம் அமைப்பதற்கான உதவியை கூட இந்தியா வழங்கியிருந்தது. உண்மையிலே இந்த தருணத்தில் அதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியா இலங்கைக்கு அனர்த்தம் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், சுனாமியாக இருக்கலாம், கோவிட் பெருந்தொற்று கால பகுதியாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியான கால பகுதியாக இருக்கலாம், இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனடியாக உதவி செய்த ஒரு நாடாக இந்தியா இருக்கின்றது. அதை எப்படி நீங்கள்? இந்தியாவை பொறுத்தவரை எங்களுக்கு அயல் நாடு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் எங்களுக்கு நெருக்கமான அயல் நாடு இந்தியா தான். அது பெரிய நாடும் கூட. அதில் இந்தியாவை பொறுத்தவரை இலங்கையிலே தென்னிலங்கையிலே கூடுதலாக ஒரு அரசியல் ரீதியிலே ஒரு கலாச்சார பழைய வரலாறுகளை அடிப்படையாக கொண்டு இந்தியாவுக்கு எதிரான ஒரு உணர்வு சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் இந்தியா இலங்கை செயற்கை இனத்தின மனிதர்கள் உள்ளார இனத்தமான இயற்கை இனத்தமாக இருந்தா என்ன, அது எப்போவுமே முதல் ஓடி வந்து இலங்கைக்கு உதவிகளை செய்கிற நாடு இந்தியா தான். 71 ஏப்ரல் ஜேவிபி கிளர்ச்சியின் பொழுது கூட அங்கிருந்து படைகள் அந்த விமானங்கள் ஆயுதங்கள் அதெல்லாம் வந்து உதவி செய்தால் அதை அடக்கினார்கள். அது அரசியல் ரீதியானது. இப்போ இயற்கை இனத்தம் என்றால் முதல் வாரது இந்தியா தான். சுனாமியாக இருக்கட்டும், இப்போ இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் என்று இங்கிலீஷ் சொல்லுவாங்க. முதல் பதிலளிக்கிறவர் தான், முதல் ஓடியாரவர் அவர் தான். அது இந்தியா தான். அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் வரும். இப்போ இந்தியா பாகிஸ்தானோட உள்ள முரண்பாட்டை கூட பார்க்காமல் தங்களுடைய ஆகைப்பரப்பினூடாக இலங்கைக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நின்று வச்சுருக்காங்க. கடந்த மேலே நடந்தவர்கள முரண்பாடு கிடையாது. பிறகு முதல் தடவையாக இந்தியாவுக்கு மேலாக பாகிஸ்தான் விமானங்கள் பறந்தது இலங்கைக்கு உதவி கொண்டது தான். அப்போ அந்த மாதிரி அவர்கள் பாகிஸ்தானுக்கூட இணக்கபூர்வமாக இதை நடந்து கொண்டு எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இந்தியா பொறுத்தவரை அது ஏற்கனவே இலங்கை கடற்படையினுடைய 75வது வருடாந்த நிறைவுக்கும் முன்னிட்டும் வரும் இன்னொரு சர்வதேச கடற்படை தொடர்பான ஒரு நிகழ்வை முன்னிட்டும் விக்ராந்த் என்ற விமானம் தாங்கி கப்பல், இந்தியாவிலேயே கட்டப்பட்ட விமானம் தாங்கி கப்பல் அது வந்திருந்தது. அதுவுடன் சந்தகிரி என்றும் இன்னொன்று வந்திருந்தது. பிறகு அது வந்து நின்ற நேரத்திலே இது நடந்தது. இன்னும் இலங்கைக்கு பெரிய வாய்ப்பாக போய்விட்டது என்றால் ஒரு பெரிய ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் பயன்படுத்தி உடனடியாக நிவாரணப் பணிகள் அப்புறம் அங்கிருந்து அனுப்பினார்கள். அங்கிருந்து நிவாரணங்கள் எல்லாம் வருகிறது. அவருடைய இன்னொரு சுகஞ்சாண்டு இன்னொரு கப்பலும் வந்திருக்கிறது. அப்போ அவர்கள் முழுமையாக இதிலே சில பேர் இருக்கலாம் இந்தியா சீனாவுடனான அந்த பகமை, இலங்கையிலே சீனாவுடன் நலன்கள், சீனா தங்கள் நலன்களை பாதுகாப்பதற்கு எடுப்பதற்கான முயற்சிகளை முறியடிப்பதற்காக இலங்கைக்கு நாங்கள் தான் கூடுதல் உதவி செய்கிறோம் காட்டுறதுக்கு அவரான விமர்சனங்கள் எல்லாம் இப்போவே எழுதுகிறார்கள்.
ஆனால் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நாங்கள் ஒன்று பார்க்கணும். அது தமிழர்களாக இருக்கலாம், சிங்களவராக இருக்கலாம், எந்த சமூகமாக இருக்கலாம். இலங்கைக்கு முதல் அவசரத்துக்கு ஆபத்துக்கு உதவ போகிறது இந்தியா தான். அதிலே நாங்கள் எந்த விதமான அரசியல் வியாக்கியானங்களை அர்த்தப்படுத்தல்களை செய்தாலும் இந்தியாவினோட உதவியை பொருளாதார நெருக்கடி நேரம் 2002 சீனா பெரிய இந்தியாவோட பெரிய அளவுக்கு வல்லாதிக்க நாடு பொருளாதாரத்தில். ஆனால் அவர்கள் அந்த உதவி செய்யவே இல்லை. ஆனால் 400 கோடி அமெரிக்க டாலரை IMF சர்வதேச நாணய நிதியம் கொடுத்ததை விட கூட கொடுத்து அந்த நிலவரத்தை காப்பாற்றி எங்களை எல்லாரையும் அந்த இந்திய உதவி வராவிட்டால் அன்று எவ்வளவு பேர் பட்டினி நடந்திருக்கும். மின்சாரம் இல்லாமல், எரிவாயு இல்லாமல், அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அதனால் இந்தியா அது அவர் மோடியினுடைய ஒரு நேபர்ஹுட் ஃபர்ஸ்ட், அயலகம் முதல் என்ற கொள்கையின் கீழ் தான் எல்லாம் செய்கிறேன். அதுக்கு அவற்றை கொள்கைக்கு முதலே அது இருக்குது. இந்தியா தான் வரும். ஆனால் அதான் இந்தியாவுக்கு எதிரான இந்த உணர்வுகளை தென்னிலங்கையில் தணிக்கிறதுக்கு, சிங்கள தேசியவாத சக்திகள் மத்தியில் தணிக்கிறதுக்கு இது எந்த அளவுக்கு உதவும்ன்றதை நாங்கள் அடுத்த பார்க்க வேண்டும். ஆனால் அது ஒன்றே ரெண்டால் அந்த அரசியல் ரீதியில் இந்தியா சம்பந்தமான பகைமைகளை மீறி இந்தியாவுக்கு தெரியும் இங்கே தங்களுக்கு எதிரான உணர்வு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க தெரியாதவங்க இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்க செய்கிறது பெரிய இது. இன்றைக்கு இந்தியா இல்லை என்றால் இந்த அனைத்த முகாமித்துவத்தை சரியாக இந்த கடந்த 10 நாட்களில் இலங்கை சரி முறையாக கையாண்டிருக்குமான்னு சந்தேகம். இன்னும் சீனாவிலிருந்து அந்த மாதிரி உதவிகள் வரையில்லை. அவர் ஒரு 10 லட்சமோ ஏதோ ஒரு 10 லட்சம் டாலரை உதவியாக அதையும் சீன செஞ்சிலுவை சங்கத்தினூடாக அனுப்பி போட்டு பிறகு தருவதாக சொல்லியிருக்க தவிர சீனா இதில் ஒரு பெரிய ஈடுபாட்டை காட்டவில்லை, இந்திய அளவு காட்டவில்லை. இந்தியா இதில் பெரிய இந்த இலங்கை மக்கள் இந்தியாவுக்கு நிச்சயமாக கடன்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் என்னதான் அரசியல் வேறுபாடு இருந்தாலும் அந்த முதல் வருகின்ற ஓடோடி உதவிக்கு வாரது இந்தியா தான். அதை நாங்கள் இலங்கையில் ஒரு காலம் மறக்க முடியாது. தமிழர்களாக இருந்தாலும் எந்த சமமாக இருந்தாலும் உண்மை. இந்தியாவினுடைய உதவியை நாங்கள் மறந்துவிட முடியாது. அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று மற்றொரு விடயம்தான் இந்த புயல் தாக்கம் இலங்கையில் ஏற்பட்ட அதே தினத்தில் 27ஆம் தேதி வடக்கு கிழக்கிலே மாவீர தினம் கொண்டாடப்பட்டது. அதிலே அதிகமான மக்கள் கலந்து கொண்டார்கள். இப்படி நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில், மக்கள் துன்ப துயரங்களை அனுபவித்த சந்தர்ப்பத்தில் அதே தினத்தில் அப்படி ஒரு நிகழ்வு கொண்டாடப்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதிலும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள். அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? அது வளமையாக நடக்கிற நிகழ்வு தான். ஆனால் கடந்த அரசாங்கங்கள் 9ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த மஹிந்த ராஜபக்ச அதெல்லாம் அதுக்கு அனுமதிக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்க ஓரளவுக்கு அனுமதித்தார். ரெண்டாலும் போலீசாரினுடைய கடுபிடிகள் இருந்தது. இந்த அரசாங்கம் இவர்கள் அதை கடந்த வருடம் இந்த வருடம் அனுமதித்து விட்டார்கள். அதனால் அந்த அனுமதித்ததால் படையினுடைய போலீசாருடைய கடுபிடி இல்லாதால் பிரபல மக்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த மக்களை பொறுத்தவரை அதில் இந்த தடவை சில விமர்சகர்கள் சொல்கிறதை பார்க்கல, விடுதலை புலிகள் இந்த கட்டுப்பாட்டில் தமிழ் பிரதேசங்கள் இருந்த காலத்தில் கூடியளவு மக்களை விட கூடுதலானவர்கள் இதுவும் கொட்டும் மழையில் புயல் அன்றைக்கு தான் வருது. அன்றைக்கு காலம் தான் 27ஆம் தேதி தான் இறங்கிச்சு. அப்போ அன்றைக்கு மழை எல்லா இடம் பெரிய மழையெல்லாம் குடையோடு தான் நின்றாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள், முக்கியமான நிகழ்வுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். அந்த மக்களை பொறுத்தவரை நான் நினைக்கிறது என்னென்றால், என்னுடைய கருத்து, அவர்கள் காணாமல் போனவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள், அவற்றை உறவினர்கள் இருக்கார்கள். யுத்தத்தில் இயக்கத்தில் சேர்ந்து தங்களை உயிரை கொடுத்த பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள். குண்டு தாக்குதல், செல் தாக்குதல், யுத்தத்தில் சாதாரணமாக இருந்த மக்களினுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் அவர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. அவர்கள் நடந்த என்ன காணா போனவர்களை பற்றி இன்னும் ஒரு நீதி கிடைக்கவில்லை. பொறுப்பு கூறலை பற்றி அரசாங்கம் கவலைப்பட போவதில்லை. அப்போ அவர்கள் நீதி கிடைக்காத பக்கத்தில் தங்களுடைய அந்த ஆத்திரத்தை என்று சொல்லக்கூடாது, அந்த வேதனை வெளிப்படுத்துறதுக்கு இவ்வாறான சந்தர்ப்பங்களை தான் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு அது தங்களை இதை வெளிப்படுத்த வேணும். அதுக்காக அவர்கள் அங்கே குழுமி தங்களோட உறவுகளை நிறுத்தி அழுது போகிறார்கள், ஆயிரக்கணக்கில் கூடுகிறார்கள். ஆனால் இதே ஒரு தங்களுடைய பிரதான அரசியல் செயல் திட்டமாக நிகழ்வாக இந்த அரசியல் கட்சிகள் கொஞ்சம் பேர் இருக்கணும். அவை இதுதான் தங்களுடைய பெரிய திருவிழா. அவை அதில் தான் தாங்கள் இந்த பழைய போராளிகளுக்காக நாங்கள் எங்களை பேசுகிறோம், அந்த விடுதலை புலிகளுடைய பெருமைகளை பற்றியெல்லாம் நாங்கள் கதைக்கிறோம் என்று சொல்லி தாங்கள் அதுக்குள்ள ஒரு அரசியல்.
இவர்கள் நான் சொல்வேன் என்றால் இவர்கள் போருக்கு பின்னரான காலகட்டத்திலே தமிழ் மக்களை சரியான முறையில் வழிநடத்துவதற்கு வக்கில்லாதவர்கள் தான் இந்த புலிகளின் பேரையும் சொல்லிக்கொண்டு இந்த மாவீர தினங்கள் திலீபனுடைய நினைவு தினங்கள் அந்த ஒரு மே 18 போர் முடிந்த தினங்களில் ஒரு நிகழ்வுகளை நடத்துறது, அதில் முன்னுக்கு நிற்கிறதுல இவர்கள் இவ்வளவு மக்கள் இவர்கள் சொல்லித்தான் வரையில்லை. இந்த 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 சந்தர்ப்பத்தில் கூட கடைசியாக இவர்கள் ஒரு போராட்டம் நடத்தட்டும், இதில் காவாசி சின்னம் அவர்களுக்கு முன்னால் கூடுதோன்னு பார்ப்போம். வரப்போகிறது இல்லை. இவர்களுடைய அரசியல் அந்த அரசியல் அந்தஸ்து ஒரு தகுதி அவ்வளவுதான். இவர்கள் நான் அந்த உயிர் தியாகம் செய்தவர்களை எல்லாம் நான் குறைச்சி மதிப்படையில் அவங்கள எங்கள் தமிழர்களுடைய விமோசனத்துக்காக அந்த தலைமைத்துவங்கள் பிள்ளைகள் வேறு விஷயம். தலைமைத்துவங்கள் பேச அது விமர்சனங்கள் இருக்கலாம். அதனால் அவங்களெல்லாம் உயிரை கொடுத்தவங்க, இந்த சமூகம் விமோசனம் அடைய வேணும்ன்றதுக்காக தங்களோட உயிரை கொடுத்தவங்க. ஒவ்வொருத்தரும் நெஞ்சில் கொண்டு வாங்கல நான் சாகிறான், ஆனால் என்னுடைய இனம் ஒரு நேரம் நல்லா இருக்க மட்டும் தான் நச்சு கொண்டு செத்துருப்பான். ஆனால் இவங்கள் அந்த கொண்டாட்டங்களுக்கு முன்னால் நிற்கிற அரசியல்வாதிகள் தங்களுடைய நலனில் ஒரு எள்ளளவை தண்ணிலும் விட்டு கொடுக்க தயார் இல்லாமல் தாங்கள் ஒரு தியாகி ரெண்டு மாதிரி காட்டிக்கொண்டு இருக்காங்க. ஒரு மஞ்சள் சிவப்பு கொடியை கட்டிக்கொண்டு தீர்வு. இது பாசாங்குத்தனம், ஆசாட புதித்தனம். அந்த மக்களினுடைய உணர்வுகள், அந்த தியாகம் செய்தவங்களை நாங்கள் அஞ்சலிக்க வேணும், அதில் பிள்ளை இல்லை. இப்போ ஜேவிபி கூட விஜய் வீராவுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. அவங்க தாங்கள் விஜய் வீராவுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டு இவர்களை தடுக்க முடியாது. அவர்களுக்கு மோரல் ஒரு பிரச்சனை இருக்குது, அவர்கள் அதால் அனுமதிக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பிரச்சனை என்றால், இப்போ எங்களுடைய டில்வின்ஸ்லாம் லண்டனுக்கு போனார். அங்கே அவர் அந்த ஏவிபி மாவீர தினம் அவங்களோட மாவீரர் தினத்துக்கு தான் அவர் போனார். ஆனால் அங்கே கொஞ்சம் பேர் புலிக்கொடியை தூக்கி கொண்டு அந்த அஞ்சலியத்தை போனவனே தடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இங்கே அந்த ஏவிபி தான் உங்களுக்கு அனுமதி கொடுக்குது. அவர் அங்கே அவன் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு வர இல்லையாங்க. எங்களுடைய ஆக்கிட்ட சில அணுகுமுறைகளில் ஐயோ எனக்கு பிழை இருக்குது, அது பேசங்களுக்கு நேரம் இருக்க தெரியல. ஒன்று ஒன்றே நான் கடைசியாக சொல்ல வர்றது, இங்கே இந்த புலிகளை சொல்லிக்கொண்டு அவர்கள் தியாகங்களை சொல்லிக்கொண்டு மாவீரன் குடும்பங்களை பற்றி சொல்லிக்கொண்டு அந்த குளிர் சனத்தின் இதில் குளிர்காயிற அரசியல்வாதிகள் இனிமேல் அது தங்களுடைய அது அந்த நிகழ்வில் செய்யலாம். அதையே பேசிக்கொண்டு அதையே செய்து கொண்டு இருக்கிற ஒரு அரசியலை கைவிட்டால் தான் ஏதாவது விமோசனம் கிடைக்கும். அல்லது அந்த மக்களில் இப்படி உணர்வுபூர்வமாக வர்றதை ஒரு சரியான ஒரு நேர்மறையான அரசியல் செயற்திட்டத்துக்காக அந்த ஐக்கியத்தை பயன்படுத்த வேணுமே தவிர நெடுகவும் அழுது கொண்டிருக்கிற ஒரு அரசியலுக்காக அதை பயன்படுத்தக்கூடாது. நிச்சயமாக இன்றைய தினத்திலும் கூட அனர்த்தம் அதனோடு தொடர்புடைய அரசியல் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இதுவரை நேரமும் தனது பெருமதியான நேரத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்ட சிரேஷ்ட பத்திரிகையாளர் வி தனபாலசிங்கம் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வாரமும் இதே போன்று வாங்க அரசியல் பேசுவோம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.